இந்த ரஷ்ய பொருளாதார தடை சட்டம்னு ஒன்று இயற்ற போறாங்களாம் வரப்போற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமெரிக்கால. அதை ஏற்றுனாங்க அப்படின்னா ரஷ்யாட்ட எந்த நாடுகள்லாம் கச்சா எண்ணெய் வாங்குறாங்களோ அந்த நாடுகள் மீது 500% வரி விதிக்க போறாங்களாம். அப்படி பாக்குறப்ப சீனா, இந்தியா, பிரேசில் மேலதான் அந்த வரி விதிப்பு விழும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ அடுத்து நாடாளுமன்றத்தில் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அடுத்து செனட் போவாங்க, நிறைவேறிடுச்சுன்னா சட்டம் ஆயிடுங்கிறாங்க. அது ட்ரம்ப் என்ன மனநிலையில இருப்பாருன்னு தெரியல, அவர் நினைச்சதா பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அவர் வந்து டான்ஸ் ஆடுவாப்புல இல்ல, ஒய்ஃபே சொன்னாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடாத, நீ ஒரு நாட்டுடைய அதிபர் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்ப வெனிசுலாவோட அதிபர் நிக்கோலஸ் மதுரே அவர் வந்து பதவியேற்பு விழா போதும் அடிக்கடி வந்து ட்ரம்ப் மாதிரியே கிண்டல் பண்ணிருக்காரு, உடல் மொழியை வச்சு டான்ஸ் ஆடி அவர் மாதிரி டான்ஸ் ஆடுறது. ஓ, அந்த கடுப்புலதான் தூக்கி இருக்காரா? ஒரு கிட்டாரிஸ்ட் வரல, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணி கிட்டத்தட்ட ட்ரம்போட டான்ஸ் பண்ணி நெருங்கிட்டாரு அவரு. என்னோட நல்லா ஆடுறாரு, இவரை தூக்கிடணும்னு தூக்கிட்டாரு போல. அப்படிதான் ஒரு அதிபரோட இது இருக்குமா என்னன்னு தெரியல. சர்வதேசம் முழுக்க அதான் டிபேட், என்னைக்காக கூட தூக்கல, எனக்காக தூக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. என்னையா கிண்டல் பண்றேன்னு தூக்கிட்டாரு. ஈகோ தான் அவருக்கு ட்ரம்புக்கு முதன்மையா இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா கிரீன்லாண்ட்ல நான் கைப்பற்றியே தீரும்னு அமெரிக்கா வந்து வெள்ளை மாளிகையில தொடர்ந்து பேச்சு போய்கிட்டு இருக்கு. இப்ப கிரீன்லாண்ட்ல இருக்கிற 57,000 பேருக்கும் சுமார் $100,000 வரைக்கும் கொடுத்து நம்ம ஏன் வாங்கிடக்கூடாதுன்னு பேச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க டென்மார்க் கட்டுப்பாடு இருக்கிற கிரீன்லாண்ட் சுமார் இல்ல, அவங்க தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, டென்மார்க்குமே இப்ப வந்து டென்மார்க் அரசு சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது கிரீன்லாண்டுக்குள்ள, அதாவது அமெரிக்கா வந்து உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சு காலடி எடுத்து வச்சா முதல்ல சுடுங்க, அப்புறம் தான் கேள்வி கேட்கணும்னு அங்க உள்ள ராணுவத்துக்கு உத்தரவு போயிருக்கு டென்மார்க் அரசுல இருந்து. இது தீவிரமா தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஏன்னா நேட்டோட டென்மார்க்கும் இருக்கு. இப்ப நேட்டோவே உடஞ்சிரும் போல இருக்கு போற பக்கம் பார்த்தா. நேட்டோ உடஞ்சிரும். இன்னொன்னு யார் சொல்றதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு ட்ரம்ப். ஆமாப்பா, இப்ப கூட பாரு 66 சர்வதேச அமைப்புகள் இருந்து வெளியேறி இருக்கு அமெரிக்கா. குறிப்பா 31 ஐநாவோட அமைப்புல இருந்து வெளியேறி இருக்கு, மத்த 35 அமைப்புல இருந்து வெளியேறி இருக்கு. அதுல பல முக்கியமான அமைப்புகள்லாம் இருக்குங்கிறாரு. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, சர்வதேச சட்டங்கள்லாம் நீ எதுவும் கட்டுப்படுத்த முடியாது,